ரொம்ப நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? மனுமுறை கண்ட வாசகம்னு ஒரு நூல் எழுதுறார் உரைநடைக்கு. ஆறுமுக நாவலர் தான் உரைநடையிலே மிக உயர்ந்தவர் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற காலத்திலே மனுமுறை கண்ட வாசகம் என்கின்ற ஒரு நூல் எழுதுகிறார். எதற்காக எழுதுகிறார் என்று நான் சிந்தித்து பார்த்த போது அவருடைய உள்ள கிடங்கிலே இருக்கிற ஒரு உணர்வை அந்த நூல் தான் அவரை தட்டி எழுப்புகிறது. சேக்கிலாருடைய பெரிய புராணத்திலே திருவாரூர் சிறப்பு என்கின்ற ஒரு பகுதி. இந்த திருவாரூர் சிறப்பிலே மனுநீதி சோழனுடைய வரலாறு. அவன் என்ன அப்படி அந்த மனுநீதி செய்தான் என்று சொன்னால் அவனுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. அவனுக்கு ஒரு குழந்தை. அந்த மகனுடைய பெயர் வீதி விடங்கன். தவமாய் தவம் இருந்து 50 ஆண்டு காலம் தவம் இருந்து பெற்ற குழந்தை. அந்த மகன் தேரிலே செல்கிற போது அவன் தேர்காலிலே பட்டு ஒரு கன்றுக்குட்டி இறந்து போனது. இந்த கன்றுக்குட்டி இறந்து போனவுடன் துடித்து போன அந்த மகன் எதை செய்வதென்று அறியாமல் தவித்து போகிறார். அந்த செய்தியை அறிந்த அமைச்சர்கள் தவித்து போகிறார்கள். அப்பொழுது அந்த கன்றை இழந்த பசுவானது போய் ஆராய்ச்சி மணியை இழுத்து அடிக்கிறது. இதை கேட்ட மனுநீதி சோழன் நீதி வழங்குகிறான். இதுதான் காட்சி. இந்த மனுநீதி சோழன் வரலாற்றை சேக்கிலார் பெருமான் மிகச்சிறப்பாக அழகாக சொல்லியிருப்பார். இந்த காட்சியிலே ஊன்றி போகிறார் வள்ளல் பெருந்தகை, நம்முடைய வள்ளலார். அவருடைய உள்ளம் என்ன என்பதை உங்களுக்கு காட்டிவிட்டு தான் அவரை காமிக்கணும். அவர் யார், எப்படிப்பட்டவர்ங்கிறத காமிக்கிறதுக்கு இதுதான் முதல் உதாரணமாக இருக்க முடியும் என்று என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் தோன்றுகிறது. அதனால சொல்றேன். வள்ளலார் என்ன செய்கிறார், தன்னுடைய மகன் இந்த பசுவானது ஆராய்ச்சி மணி அடிக்கிறதே, இந்த தவற்றை செய்தவன் யார் என்று அந்த மனுநீதி சோழன் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிற போது அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், தங்களுடைய மகன் தேரிலே செல்கிற போதுதான் அந்த கன்றுக்குட்டியானது நடுவிலே குறுக்கிலே விழுந்தது. அப்படியானால் அதற்கு தீர்ப்பு என்ன? உடனே மனுநீதி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? என் மகனையும் தேர்காலில் இட்டு தேரை ஏற்ற வேண்டும். எல்லாரும் துடிச்சு போறாங்க. இது என்னைய நீதி? ஒரு பசுவினுடைய உயிருக்கு, ஒரு கன்றுக்குட்டியினுடைய உயிருக்காக மகனுடைய உயிரையே தேரில் இடுவதா? இந்த அமைச்சர்கள் எல்லாம் சமாதானம் சொன்னார்கள். வந்த அமைச்சர்கள் எல்லாம் சமாதானம் சொல்கிறார்கள். என்ன சமாதானம்? அரசனே, கொஞ்சம் யோசித்துப்பார். இறந்து போனது ஒரு கன்றுக்குட்டி. ஆனால் தங்களுடைய மகன் தவமிருந்து பெற்றெடுத்த மகனை நீங்கள் இப்படி தேர்காலில் இட வேண்டுமா? ஆமாம், இட வேண்டும். எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறாங்க, கேட்கல. கடைசியா ஒரு அமைச்சர் ரொம்ப அறிவாளியா பேசினார். அந்த அறிவாளியான அமைச்சர் மனுநீதி சோழன் இடத்துல சொன்னார், அரசனே, தேர் வந்ததில்லை, அவன் வந்தது எப்படிப்பட்ட தெரு தெரியுமா? அரச வீதியில் வந்தான். முதல் காரணம், அவன் அரச வீதியில வந்தான். அரச வீதியிலே கன்றுக்குட்டி வருவதற்கு வாய்ப்பில்லை, வரவும் கூடாது. அப்ப வந்தது கன்றுக்குட்டியினுடைய தவறே தவிர யாருடைய தவறல்ல, உன்னுடைய மகனுடைய தவறல்ல. இத ஒத்துக்கல அரசன். இரண்டாவதா ஒன்னு சொன்னான், அவன் மணி நெடும் தேரில் வந்தான், மணிகள் கட்டப்பட்ட தேர்ல வந்தான். அந்த சத்தத்துல கன்றுக்குட்டி வந்த சத்தம் கேட்கல. இதையும் ஏத்துக்கல அரசன். மூன்றாவதா சொன்னா, அவன் நெடும் தேரில் அமர்ந்திருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய தேர்ல உட்கார்ந்து இருந்தா, கீழே சின்னதா அந்த கன்றுக்குட்டி போனது கண்ணுக்கு தெரியல. அதையும் அரசன் ஏத்துக்கல. நான்காவதாக ஒன்று சொன்னார்கள், படைகள் புடைசூழ வந்தான். அவன் தனியா போகல, படைகள் புடைசூழ வந்தான். தடுத்திருக்க வேண்டியது யாருன்னா படை வீரர்கள். அப்ப படை வீரர்கள் தடுக்கல. அதனால குற்றம் படை வீரர்களுடையதே தவிர இந்த இளவரசனுடையது கிடையாது. அதையும் அரசன் ஏத்துக்கல. இப்ப 4 விஷயம் சொன்னாங்க. அவன் அரச வீதியில் வந்தான், மணிகள் கட்டப்பட்ட தேர்லே வந்தான்,
வந்தான், நெடிய தேரிலே அமர்ந்திருந்தான், படைகள் புடைசூழ வந்தான். இந்த 4 காரணங்கள்ல ஒன்று கூட அவன் செய்ததில்லை. இது எல்லாமே இதையெல்லாம் தடுத்திருக்க வேண்டியது அரச வீதியில் இருக்கிறவர்கள் தடுத்திருக்க வேண்டும். மணியின் சத்தத்தினால் கேட்கவில்லை, நெடுந்தேரில் உட்கார்ந்திருந்தனால பார்க்கல, 4 வகை படையும் புடை சூழ்ந்து வந்த போதும் படைகள் தடுக்கவில்லை. இதையெல்லாம் தாண்டி அந்த கன்றுக்குட்டி எப்படி வந்ததுன்னே தெரியல. கடைசியா ஒன்னு சொன்னாங்க, அவன் வேணும்னே கொல்லல. கன்றுக்குட்டிய அவன் கொல்ல வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தோடு எண்ணத்தோடு அவன் அதை செய்யவில்லை. எனவே அவனுக்கு இதற்கு ஒரு கழுவாய் செய்து விடலாம், இதற்கு ஒரு பரிகாரம் செய்தால் போதும். அந்தணர்களை அழைத்து வந்து யாகம் நடத்தி தான தர்மங்கள் வழங்கினால் இந்த பாவம் போய்விடும். எனவே நீங்கள் தயவு செய்து இதை செய்யுங்கள் என்று எல்லா மந்திரிமார்களும் அந்த மனுநீதி சோழன் என்கின்ற அரசனிடத்திலே முறையிட்டு கேட்டுக்கொண்டார்கள். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த இடத்துல அவர்கள் சொன்னதெல்லாம் சரிதானே? அதற்கும் மீறி எப்படி இந்த அரசன் தன் மகனை தேர்காலில் இட்டு கொள்ளுவதற்கு தயாரானான்? சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணுமே இல்லை. அந்த அரசன் அந்த அமைச்சர்களை பார்த்து சொன்னா, நீங்கள் எல்லோரும் யாரை பற்றி சிந்திக்கிறீர்கள் என்று சொன்னால், இறந்து போன கன்றுக்குட்டியை பற்றி சிந்திக்கிறீர்கள், என் மகன் வீதி விடங்கனை பற்றி சிந்திக்கிறீர்கள், ஆனால் நான் அழுது கொண்டிருக்கிற பசுமாட்டை பற்றி சிந்திக்கிறேன் என்று சொன்னான். இந்த மணி அடித்ததே அந்த பசுமாட்டினுடைய துயரத்தை என்னால் போக்க முடியுமா என்று நான் சிந்திக்கிறேன் என்று சொன்னான். இந்த பசுவினுடைய துயரத்தை நான் போக்குவதற்கு என்ன வழி இருக்கிறது? எந்த பாதையும் இல்ல. உயிரை திருப்பி கொண்டு வருகின்ற அந்த ஆற்றல் எனக்கு இல்ல. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? எதை செய்ய முடியும்? அந்த பசு என்ன துன்பத்தை அடைந்ததோ அதே துன்பத்தை நான் அடைந்தால்தான் நான் மனிதன் என்பதற்கே அடையாளம் என்று சொன்னான் மனுநீதி சோழன். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அறிவு இருக்கிறது என்று சொன்னால் எப்படிங்க? எப்படியா? அறிவு இருக்குதுன்னு சொன்னா, நான் மனிதன் என்று சொன்னால், இன்னொருவருக்கு வருகின்ற துன்பத்தை என் துன்பமாக நான் பார்க்கவில்லை என்று சொன்னால் மனிதன் என்கின்ற அடையாளமே இல்லை என்று சொன்னார். மனிதன் என்கின்ற அடையாளமே இல்லை. இது வள்ளலாருடைய மனதிலே போய் உட்கார்ந்தது. அவருடைய ஜீவகாருண்யத்திற்கு, ஒரு ஜீவனை நேசிப்பதற்கு நாம யாரங்க நேசிப்போம்? மனிதர்களையே நேசிப்பதை நாம் நிறுத்திவிட்டோம். மனிதர்களையே நேசிப்பதை நிறுத்திவிட்டோம். அன்றைக்கெல்லாம் வீடுகள் தள்ளி தள்ளி இருந்தன, மனிதர்கள் நெருக்கமாக இருந்தார்கள், ஒற்றுமையாக இருந்தார்கள். இன்றைக்கு வீடுகள் நெருக்கமாக இருக்கிறது, மனிதர்கள் விலகி போய்விட்டார்கள். மனிதம் விலகி போய்விட்டது. இந்த ஒற்றுமை உணர்வு இல்லையே, இந்த உயிரை நேசிக்கின்ற அந்த எண்ணம் இல்லையே. இதை நினைத்து பார்த்து வள்ளல் பெருந்தகை பாடினார். அந்த மகன் இறந்து விட்டான். இறந்து போன மகனை நினைத்து இவர் மனுமுறை கண்ட வாசகம் எழுதுகிறார். அதுல சொல்றார், அப்பா எனக்கு ஏன் இந்த பாவம் வந்தது? இந்த பாவம் எனக்கு வருவதற்கு என்ன காரணம்? நீங்க உலகத்திலேயே ஒவ்வொருத்தரும் தனக்கு மகன் வேண்டும்னு வேண்டாங்க இல்லைங்களா? எதுக்குங்க பையன் வேணும்? பையன் எதுக்கு வேணும்? ஏங்க, நான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பையன் வேணாமா? நம்ம கேட்போமா இல்லையா? நான் சம்பாதிக்கிற சொத்தை அனுபவிப்பதற்கு எனக்கு பையன் வேணும். சரி, அடுத்தது பேர் சொல்றதுக்கு பையன் வேணும். என் பேரை அடுத்தது சொல்றதுக்கு ஒரு பையன் வேணும். சரி, இன்னும் பெருசா ஒண்ணு சொல்லுவோம் தெரியுங்களா? கொல்லி வைக்க ஒரு பையன் வேணும். கொல்லி வைக்க ஒரு பையன் வேணும். அதுக்கு இல்லையா பையன்? நீங்கள் பெற்றெடுக்கிற வாரிசு உங்கள் பெயர் சொல்வதற்கோ, உங்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்கோ அல்லது உங்களுக்கு கொல்லி வைப்பதற்கோ இல்லையா? பின்ன எதற்கு? நீங்கள் செய்த தான தர்மங்களை பின்பற்றுவதற்காகத்தான் வாரிசு என்பது. வாரிசுங்கிறது எதுக்குன்னா, நீங்க செய்யற தான தர்மங்களை பின்பற்றுவதற்காக. உங்கள் மகனுக்கு ஒரு குற்றம் வந்தது என்று சொன்னால் நீங்கள் செய்த பாவத்தினால் வந்தது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வள்ளலார் சொல்கிறார். உங்க மகனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் தந்தை தாய் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் தன்னுடைய குழந்தைக்கு வந்து சேரும்.
இப்ப மனுநீதி சோழன் வருத்தப்படுவதாக பாவங்களின் பட்டியலை வள்ளலார் இடுகிறார். அவருடைய மனசு எப்படிப்பட்டது என்று சொல்லிவிட்டு வள்ளலாரை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். மனுநீதி சோழன் அந்த பசுவினுடைய கன்றுக்குட்டியை பார்த்துவிட்டு, பசு அழுவதை பார்த்துவிட்டு அவன் துடிக்கிறான். என்ன சொல்லி துடிக்கிறான்? 46 பாவங்களை வள்ளலார் பட்டியலிடுகிறார். நான் அதை படித்து துடித்து போனேன். இவ்வளோ பாவங்கள் இருக்கிறதா? அப்படியானால் இதை நிச்சயமாக மனிதர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த மனிதர்கள் இதை தெரிந்து கொள்கிற போது இதை செய்யக்கூடாது என்கின்ற உணர்வை அவன் பெறுவதற்கு வள்ளலார் மிகச்சிறப்பாக பாவங்களை பட்டியலிட்டிருக்கிறார். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. அதனால் சொல்கிறேன். வள்ளலார் சொல்றார், மனுநீதி சோழன் சொல்வதாக சொல்கிறார். நான் எனக்கு எதனால இந்த துன்பம் வந்தது? என் மகனை கொண்டு வந்து தேர்காலில் இடும்படியாக, என் மகன் இந்த தவறை செய்யும்படியாக நான் என்ன பாவம் செய்தேன்? எப்படி யோசிக்கிறான்? நான் என்ன பாவம் செய்தேன்? அந்த பாவத்தின் பட்டியல் இதுதான். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கொழிய வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, களவு செய்வார்க்கு உளவு சொன்னேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை தூர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, ஊன் சுவை உயிர் உண்டு உயிர் வளர்த்தேனோ, உயிர்கொலை செய்வார்க்கு உபகாரம் செய்தேனோ, பொருளை இச்சித்து பொய்யுரைத்தேனோ, பொது மண்டபத்தை போயிடித்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, அன்புடையோர்க்கு துன்பம் செய்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அளித்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரை அளித்தேனோ, கோள் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, காவல் கொண்ட கண்ணியை அளித்தேனோ, கர்ப்பம் அளித்து கழித்திருந்தேனோ, கற்றோர் தம்மை கடுகடுத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, இது கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, ஆலயக் கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, சுத்த ஞானியை தூசணம் செய்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே. வள்ளலார் சொல்ற. அசந்து போனேன். இதை படிக்கிற போது வள்ளல் பெருந்தகை எப்படி யோசித்திருப்பார்? என்னவென்று யோசித்திருப்பார்? எப்படி சிந்தித்திருப்பார்? அப்படியானால் ஒரு உயிரை நேசிக்கின்ற அந்த உயர்ந்த உள்ளம் படைத்த அந்த ஆத்மா எப்பங்க இறைவனை அடைந்திருக்கும்? அவருடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது 1823 பிறக்கிறார்.